வெல்கம் டு திங்க் அண்ட் குரோ ரிச் சேனல். நம்ம சேனலில் போன வீடியோ என்ன பார்த்தோம்னா த சீக்ரெட், அதாவது ரகசியம் அப்படின்ற ஒரு புத்தகத்தோட பார்ட் 9 பார்த்துருந்தோம். இப்போ பார்ட் 10 பார்க்க போகிறோம். இந்த ரகசியம் புத்தகத்தில் போன வீடியோவில் லாஸ்ட்டாக என்ன முடித்தோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, அந்த புக்கில் இருக்கிறவர் எப்படி வாழ்க்கையில் 5 வருஷத்துக்கு முன்னாடி கனவு கண்ட விஷயத்தை எப்படி அடைஞ்சார் அப்படின்றத சொல்லியிருந்தோம். அதாவது ரகசியத்தை பற்றியும் சொல்லியிருந்தோம், ரகசிய சக்திகள் பற்றியும் சொல்லியிருந்தோம். அதை பார்க்கலாம், போய் பார்த்துட்டாங்க. நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இன்ட்ரொடக்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும், எல்லாமே உங்களுக்கு அற்புதமாக புரியும். இன்றைக்கி நம்ம சேனலுக்குள்ளே போகிறது மாதிரி நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்துருக்கு, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்துட்டுருக்கோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். நான் ஒவ்வொரு வீடியோ எடுக்கும் போது பார்த்திங்கன்னா ஆத்தர் மாதிரி இல்லைனா அந்த புக்கு மாதிரி மாறி உங்கள்கிட்ட டேரெக்டாக பேசுவேன். அதேமாரி இப்போயும் நான் ஆத்தர் மாதிரி மாறி பேச போகிறேன். இப்போத்துலேருந்து ஆரம்பிக்குது. நான் பார்த்திங்கன்னா என்னோடய விஷயங்களை நான் அடைஞ்சிட்டேன். அதாவது பார்த்திங்கன்னா காரு, பைக்கு இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சேன், அதை அடைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நான் ஒரு கனவு இல்லத்தை, அதாவது பார்த்திங்கன்னா நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சிட்ருக்க ஒரு இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஆள், அதாவது ஓனர் சொல்லலாம், அவர் பார்த்திங்கன்னா எனக்கு சில விஷயங்கள் கற்றுக் கொடுத்தாரு. அதில் இந்த ரகசியம் ஒன்று. அவர் மிகப்பெரிய பணக்காரர். அவர்கிட்ட வேலை செய்யும்போது ஒரு நம்பிக்கையான நான் ஆளாக இருந்ததுனால ஒரு நம்பிக்கையில் ஆன்னு சொல்லிட்டு அவர் எனக்கு இந்த ரகசியத்தை சொல்லி கொடுத்தாரு. ஆனால் அதுக்கு நேர்மறையாக எங்கள் அப்பா இருந்தார். எங்கள் அப்பா பணக்காரங்கள்லாம் கெட்டவங்க, பணக்காரங்களாம் கேடு கெட்டவங்க, இதுமாதிரி நிறைய விஷயங்கள் பணக்காரங்களை திட்டிக்கிட்டே இருப்பார். எந்த நேரமும் பணக்காரங்களாம் ரொம்ப மோசமானவங்க, அவங்களாம் தப்பாக நடந்துப்பாங்க, அவங்க கெட்ட வார்த்தைகள் பேசுவாங்க, இதுமாதிரி பணக்காரங்களை பற்றி நெகட்டிவிட்டி நிறையவே அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. பணக்காரரை பற்றி அவர் நெகட்டிவ் திங் தான் கொண்டு வந்தார், பாசிட்டிவாக அவர் எதுவுமே யோசிக்கலை. அதனால் பணக்காரர் வெறுத்தார். நானும் அப்படி தான் இருக்கணும்னு அவர் நினச்சார். ஆனால் என்னோடய ஓனர், அதாவது என்னோட ஒரு கடவுள்னே சொல்லலாம், என்னை வழி நடத்துவர் சொல்லலாம், அவர் பார்த்திங்கன்னா இதெல்லாம் தப்பு, பணக்காரங்க எல்லோரும் அவங்க கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறாங்க, யாரோ ஏமாற்றியோ இல்லை யாரோ கொடுமைப்படுத்தி அவங்க சம்பாதிக்கல அப்படின்றது எனக்கு சொன்னார். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, என்னாலையும் இதை பண்ண முடியுமா, இந்த ரகசியம் தெரிஞ்சுட்டு என்னாலையும் பண்ண முடியுமா எங்கள் ஓனர்கிட்ட கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், உன்னாலையும் பண்ண முடியும் அப்படின்னாரு. அப்போ நான் 8,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன், அதாவது $8,000 வாங்கிட்டு இருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா நான் $1,00,000 சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். இந்த வருஷம் முடிவில் நான் இதுமாரி 30 நாள் தொடர்ந்து நான் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு எதுவுமே நடக்கலை. நான் இதெல்லாம் போய் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் முழுசாக நம்பின அவர் சொன்னார். அதுக்கப்புறம் நானும் இதை முழுசாக நம்பினோன்னே பார்த்திங்கன்னா அந்த 30 நாள் கழித்து ஒரு விஷயம் நடந்தது. அதாவது என்ன விஷயம் நடந்தது அப்படின்றது பார்த்திங்கன்னா, அந்த $1,00,000 கிடைக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு, அதாவது ஒரு வழி கிரியேட் ஆச்சு. என்ன வழி அப்படின்றது பார்த்திங்கன்னா, நான் ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தேன். அந்த புத்தகத்தை வெளியிட்டேன் ஏற்கனவே. அது ஃபேமஸ் ஆகலை. இன்னொரு தடவை நான் புத்தகம் எழுதியிருந்தேன், அதை வெளியிடலான்னு நினச்சேன். அந்த வெளியிடுற புத்தகத்தை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆளை தேடணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அதை ப்ரெஸ்ஸில் கொடுத்து இது பண்ணணும், அதாவது பெரிய நியூஸ் பேப்பர்ஸில் அது வரணும், மேகசின்ஸில் வரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அதுக்கெல்லாம் நிறைய பணம் செலவாகும். அது என்கிட்ட இல்லை. இருந்தாலும் நான் அதை அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாள் எனக்கு ஒரு பப்ளிஷ் பண்ணுற ஒரு இது கிடச்சிது. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் மாதிரி எனக்கு ஒரு முன்னாடி மேகசின் நின்றுச்சு. அதை பார்த்தோன்னே இதில் நம்ம பப்ளிஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதில் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை. இப்படி நான் இத்தனை நாள் 30 நாள் என் கண்ணில் படாதது பாதிக்கப்பட்டுச்சு. ஆனால் அந்த ஒரு விஷயம் எனக்கு பல வருஷமாக தெரியும். ஆனால் அன்றைக்கி ஒரு நாள் பார்க்கும்போது அது தனித்துவமாக தெரிஞ்சிச்சு. அவ்வளோ மேகசின்ஸ்லேயும் அவ்வளோ நியூஸ் பேப்பர்ஸ்லேயும் அது தனித்துவமாக எனக்கு தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாள் கழித்து நான் ஒரு பல்கலைக்கழகத்தில் பார்த்திங்கன்னா நான் ஒரு பேச்சாளராக பேச்சு சொல்லிட்டு இருந்தேன். மேடையில் சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒரு பெண், அந்த பெண் என்கிட்ட நீங்கள் எங்கே இருக்கீங்க, உங்கள் பேர் என்ன அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு நீங்கள் யாருன்னு கேட்கும்போது நான் இந்த ஒரு மேகசினில் எழுதிட்டு இருக்கேன், இந்த ஒரு ரிப்போர்ட்டராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டவொடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவர் எதை இழுக்கணும்னு நினச்சாலோ, அதாவது எதை ஈர்ப்பு சக்தி மூலமாக பயன்படுத்தி அடையணும்னு நினச்சாலோ அதை அடைஞ்சிட்டாரு. எப்படி நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேகசினில் தான் அவரோட புத்தகத்தோட வெளியிடணும்னு நினச்சிருந்தாரு. ஏன்னா அந்த மேகசினில் 4 லட்சம் பேர் வாங்கிட்டு இருக்காங்க. 4 லட்சம் பேருன்றது ரொம்ப அதிகமான ஒரு மெம்பர். அப்போ 4 லட்சம் பேர் விற்கும் போது ஒருத்தருக்கு ஒரு குறிப்பிட்ட வேலை புக்கு விற்றாலும் $1,00,000 நம்ம அடைஞ்சிடலாம் அப்படின்றது கனவு அவருக்கு இருந்தது. அதேமாரி புக்குங்கள் விற்றது, எல்லாமே லாபம் வந்தது. ஆனால் ஒரு லாபம் பார்த்திங்கன்னா எப்படி இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா $97 சொல்லி தான் இருந்துச்சு. $97 சொல்லி இருந்தது. அதாவது $1,00,000 கிட்ட $3,000 கம்மியாக இருந்தது. அவர் இதுக்கு வருத்தப்படலை. ஏன்னா மாதம் $8,000 சம்பாரிச்சிருந்த அவருக்கு மாதம் $1,00,000 கிடச்சா அவர் எவ்வளோ சந்தோஷப்படுவார்.
அதனால் அவர் ரொம்ப கொண்டாட்டமாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க, உங்களால் $1 million சம்பாதிக்க முடியுமா அப்படின்றது கேட்குறாங்க. என்னால் முடியுமான்னு தெரியல. இதுவே என்னால் தெரியாமல் தான் நான் முயற்சி பண்ணேன். அதாவது ரகசியத்தை தெரிஞ்சோ தெரியாமையோ நீங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துகிறீங்க. அதனால தான் மிகப்பெரிய பணக்காரங்கள்லாம் பணக்காரர் ஆகிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? சில பேர் ஏழைங்களாக இருந்து பணக்காராக இருப்பாங்க. அவங்களாம் ரகசியத்தை தெரியாமலே பயன்படுத்தியிருப்பாங்க அவங்க வாழ்க்கையில். நீங்கள் தெரிஞ்சு பயன்படுத்தினா இன்னும் நீங்கள் சீக்கிரமாக வளரலாம். அது மட்டும் இல்லாமல் அவர் எப்படி அந்த $1 லட்சம் சம்பாரிச்சார் அப்படின்றதுக்கு முக்கியமான காரணம் அவர் ஒரு $1 நோட்டு தான் காரணம். ஏன் பார்த்தீங்கன்னா $1 நோட்டு எப்படிப்பா $1 million இதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த $1 நோட்டில் 00 போட்டுட்டு நிறைய ஜீரோஸ் ஆட் பண்ணிவிட்டு அது $1 லட்சம் மாற்றினார். $1 லட்சம் மாற்றிட்டு அவர் படுக்கிற பெட்டு மேலே ஒட்டி வச்சிட்டார் செவுத்தில். அப்போ மேலே ஒட்டி வைக்கும்போது டெய்லியும் அவர் எழுந்துக்கும் போது பார்த்திங்கன்னா மேலே பார்ப்பார். மேலே பார்த்துட்டு அது எழுந்துக்கும் போது $1 million $1 லட்சம் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டு அன்றைக்கி வேலையை தொடங்குவார். அதனாலே பார்த்திங்கன்னா அவருக்கு இந்த பணம் கிடச்சிது அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட விஷயம்னே சொல்லலாம். இந்தமாரி ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி நீங்களும் ஒரு விஷயத்தை அடையணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக அடையலாம். உங்களுக்கு என்ன வேணும்ன்றது நீங்கள் தீர்மானிக்க வேண்டியது உங்கள் கையில். அது என்னன்னு தெரிஞ்சிட்டா நீங்கள் அடையிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த புத்தகத்தை படிக்கிறவங்களோ இல்லை இந்த வீடியோவை பார்க்குறவங்களோ நீங்கள் நினைக்கலாம், இந்த புத்தகத்தில் இருக்கிற மாதிரி என்னால் பண்ண முடியல, இல்லைன்னா அடைய முடியல நீங்கள் நினைக்கலாம். அது தவறான விஷயம். நீங்கள் அடையணும்னா உங்களுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கணும். அந்த குறிக்கோளுக்காக நீங்கள் செயல்படணும். உங்களுக்கு பணம் தான் முக்கியம், பணம் தான் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பணம், அதாவது அந்த பணத்தை எவ்வளோ வேணும், இந்த மாதத்துக்குள்ளே 30 நாளுக்குள்ளே உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும் அப்படின்றத உங்கள் பிரபஞ்சத்திட்ட கேளுங்க. அந்த பிரபஞ்சத்திட்ட ஒரு கடிதம் போடுங்க. அது உங்களுக்கு பதில் தரும். அந்த கடிதம் உங்களுக்கு வரும்போது உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கும். சில பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். நான் இந்த செய்கிற வேலையிலே இருந்து என்னோடய கிரெடிட் கார்டு கடனை அடிக்க முடியுமா அப்படின்னு கேட்பீங்க. எல்லாமே முடியும். அதுக்கு நீங்கள் உங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டு இதை உங்களோட எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக மாற்றி என்னோடய எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஆன்சர் கொடு, இல்லைனா எனக்கு இந்த ஒரு பொருளை கொடு, ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கொடு அப்படின்றது நீங்கள் பிரபஞ்சக்கிட்ட தாராளமாக கேட்கலாம். பிரபஞ்சம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடன் அடிக்கணும்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கெல்லாம் ஒரு பதில் என்ன தெரியுமா? நீங்கள் இந்த பிரபஞ்சத்திட்ட கேட்கணும். நீங்கள் கடன் அடிக்கணும்னு சொல்கிறீங்க, கடனை பற்றி யோசிக்கிறீங்க. ஓகேங்களா? அடிக்கணுன்றது வேறு விஷயம். கடன் யோசிக்கிறீங்க. அந்த கடன் அடிக்கணும் யோசிக்கும் போது உங்களுக்கு கடன் மேலே தான் வரும். நீங்கள் சொல்லலாம், நான் கடன் அடிக்கணும் தான் நினச்சேன், எனக்கு ஏன் கடனாக வருது அப்படின்னா நீங்கள் சொல்கிறது தப்பான விஷயம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நான் சொல்கிறது கரெக்டான விஷயம். அதை நீங்கள் புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். இதில் உங்களுக்கு புரியலைன்னா, ஏன் புரியலன்னு சொல்கிறேன்னா, கடன் நினைக்கும் போது கடன் தான் வந்து சேரும். அந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு விஷயம் பணம். அப்போ பணத்தை சம்பாதிக்கணும், செல்வத்தை நோக்கி போங்க. செல்வம் நினச்சிங்கன்னா உங்களுக்கு செல்வம் தேடி வரும், பணம் தேடி வரும். அதே கடன் நினச்சிங்கன்னா உங்களுக்கு கடன் தான் தேடி வரும். உங்களோட எண்ணங்கள் தான் உங்களோட வாழ்க்கை. உங்களோட எண்ணங்களை நீங்கள் தான் தீர்மானிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் கடன் நினச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட எண்ணங்கள் என்ன சொல்லணும், உங்களோட கட்டளையே என்னோட இது வேண்டுகோள் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உங்களோட கட்டளையை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த கட்டளையை ஃபாலோ பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அது ஒர்க் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் கடனுக்குள்ளேயே ஆழ்த்திடுவீங்க. அதனால் அதிலேருந்து மீண்டு வராமல் ரொம்ப தவிப்பீங்க. அதனால் உங்களோட எண்ணங்களை மாற்றிக்கோங்க. அப்பப்போ உங்கள் எண்ணங்களை பரிசீலனை பண்ணுங்கள். நம்ம கரெக்டான பாதையில் தான் போயிட்டுருக்கோமா அப்படின்றத எண்ணங்களை உங்களை பரிசீலனை பண்ணுங்கள். அப்படி பண்ணுறது மூலிமா உங்கள் எண்ணங்கள் கரெக்டான பாதையில் தான் போகிறதான்னு நீங்களே எண்ணங்களை ட்ராக் பண்ணலாம். நான் பணத்தை எப்படி அடையிறது, நான் இந்த பொருளை எப்படி அடையிறது, உங்களுக்கு நிறைய பேர் கூட கேள்வி இருக்கும். அது எப்படி அடையுதுன்னா உங்கள் எண்ணங்கள் மூலிமா அதை அடைய முடியும். நான் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் மேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை லாஸ் ஆச்சுனால எனக்கு வீட்டுக்கு பில்ஸ் நிறைய வந்துகிட்டே இருந்தது. அந்த பில்ஸை நான் இது பண்ணுறதுக்காக என்னோடய பேங்க்கில் போய்ட்டு எவ்வளோ பணம் இருக்குன்னு நான் பார்த்தேன். அப்போ அவங்க ஒரு பில்லு கொடுத்தாங்க, இவ்வளோ தான் பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த பில்லில் இருக்க $1000 நான் பக்கத்தில் 00 போட்டு $1 million மாற்றினேன். அப்படி என்னோடய எண்ணங்களை மாற்றிட்டு $1 million நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு பணம் நிறைய வர ஆரம்பிச்சிது கொரியல் மூலயமா. ஆனால் பில்லும் வந்தது. ஆனால் பில்லை விட பணங்கள் தான் எனக்கு அதிகமாக வந்தது. செக்ஸ் வந்தது. அந்த செக்ஸ் மூலிமா நான் என்ன பண்ணேன்னா என் பில்ஸை சரி கட்டினேன். நிறைய பேர் வீட்டில் அப்பா அம்மா என்ன சொல்லுவீங்கன்னா, என் பையனுக்கு இல்லை என் பொண்ணுக்கு இதை வாங்கி தர முடியாது, இல்லை என் ஃப்ரெண்டுக்கிட்ட சண்டை போடுவீங்க, இதை உனக்கு வாங்கி தர முடியாது, இல்லை உங்கள் ஒய்ஃப் கிட்ட சண்டை போடுவீங்க, நான் சம்பாதிக்கிறதுக்கு இதை வாங்க முடியாது. உங்கள் பசங்கள்கிட்ட அடிக்கடி சொல்லுவீங்க, நம்மளாலலாம் அதெல்லாம் வாங்க முடியாது, நம்ம அவ்வளோ பெரிய ஆள் இல்லை அப்படின்னு நினைப்பீங்க. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும். நம்மளால் அதை வாங்க முடியும். அதுக்காக நீ உங்களோட எண்ணங்களை மாற்றிக்கணும் அப்படின்னு உங்கள் குழந்தைக்கு சொல்லி வளர்த்திங்கன்னா உங்கள் குழந்தை எப்படி வளரும் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க.
அந்த குழந்தை ரொம்ப அருமையான ஒரு குழந்தையா வரும். அடுத்த ஜென்ரேஷனில் மிகப்பெரிய பணக்காரனாக அந்த குழந்தை வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. உங்கள் குழந்தைங்க எப்படி வளர்க்குறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. உங்கள் குழந்தைங்க கட்டுப்பாட்டாக வளர்க்குறீங்களா, இல்லை அந்த குழந்தைங்க வந்து நிறைய கற்றுத்தந்து வளர்க்குறீங்களான்றது உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் உங்கள் குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும் அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குள்ளே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு அற்புதமான அட்டகாசமான வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.